முதல் வாசகம் ஒருவரே. முதல் வாசகத்தில் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுதலை வாழ்வை நோக்கி வழிநடத்தும் கடவுளை நாம் காண்கின்றோம். மக்கள் தாகத்தால் தடுத்ததையும் புலம்பியதையும் பார்த்து இறைவன் மோசேக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். மக்களை வழிநடத்துபவர் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்தால்தான் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த மக்கள் கூட்டத்தில் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். ஆனால் அங்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மூன்றாம் தரமாகத்தான் அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்றும் நம் சமூகத்தில் பெண்களின் நிலை இவ்வாறு தான் இருக்கிறது. சம உரிமை பெற்று சமுதாயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக வாழ இறை நம்பிக்கையும் துணிவும் பெற இவ்வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கவனமாக இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாளில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலைநிலத்திலிருந்து ரபீயும் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முன்முறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறி செய்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதி அடிக்கும் உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் இங்கே ஓரத்தில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்களுக்கான மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிவா என்றும் அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பாடல்
குருவாகிய ஆண்டவர் முழங்காலிடு அவரே அவரது நெஞ்சலில் அவரது குரலுக்கு செவி செய்தது போல் உங்கள் இதயத்தை உங்கள் மூவாயிரத்தை சோதித்தனர் செய்த கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தவர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே ஆண்டவர் குரலை கேட்டிடுமே உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே ஆண்டவர் குரலை கேட்டிடுமே. இரண்டாம் வாசகம் முதல் புனித பவுல் கிறிஸ்துவில் மகிழ்ந்த தூய ஆவியாரின் அடையாளத்தை நமக்கு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நினைவூட்டுகிறார். பயம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவித்து எதிர்நோக்கில் தீர்ப்பயனில்லாத காலமும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற கடவுளின் அன்பில் உறுதியாக நிற்கவும் அழைத்திருக்கிறார். பெண்கள் தினத்தின் கடவுளின் அன்பால் வலிமை பெறும் நாம் உலகில் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்படுத்தலாகின்ற நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமையிலும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழி